டார்லிங், சொல்றதை கேட்டு அமைதியா ரெடி ஆகணும், சரியா? ம். சாரி மாத்திக்கிறதுக்கு பாத்ரூம்ல சாரி வச்சிருக்கேன், பூ இருக்கு. ரெடி ஆகி இரு. நான் போயிட்டு இவனுங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கானுங்க, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன்டா பொறுக்கி, உனக்கு சொன்ன புரியுதா புரியலையா? பொறுக்கிதான். வந்ததுக்கு அப்புறம் பொறுக்கி என்ன பண்றான்னு தெரியும், சரியா டார்லிங்? நான் இவ்வளவு பொறுமையான பேச மாட்டேன், சரியா? ம். சீக்கிரம் போ, என்கிட்ட தேவையில்லாம அடி வாங்காத. சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சொல்றதே கேடு, போ. ப்ளீஸ் கார்த்தி, என்ன விட்டுரு ப்ளீஸ். எனக்கு விருப்பம் இல்லாததை செய்யணும்னு ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறேன்? உனக்கான தேவையான பணத்தை நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ப்ளீஸ் கார்த்தி. என்ன டார்லிங், நான் உன்கிட்ட பணமா கேட்டேன்? இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டு இந்த கார்த்திய ஏன் கிட்ட இல்லாத பணமா? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி நான் தரேன். இதுக்கு மேல எவ்வளவு வேணும்னாலும் சொல்லி நான் தரேன். உன் அப்ப சொட்ட தலைய ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான், சரியா? அதுக்காண்டி அப்படி விட்டுற முடியுமா? அழகான பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட வாங்கிக்க வேண்டாமா கடனை? கார்த்தி, என்ன டார்லிங், பணம் வாங்கும்போது மட்டும் உன் அப்ப சொட்ட தலையனும் நீயும் நல்லா இழிச்சு இழிச்சு வாங்கினீங்களே, அப்ப தெரியலையோ நான் யாருன்னு சொல்லி. இப்போ சீங்கிற பொறிக்கிங்கிற என்ன 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 என்ன? இங்க பாரு கார்த்தி, நான் உன எனக்காண்டி பணம் கொடுன்னு சொல்லி நான் அன்னைக்கு வந்து நிக்கல. அதே மாதிரி எங்க அப்பா தான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினாருன்னு சொல்லி அதுல இருந்து நான் விளங்கிக்கவும் விரும்பல. எங்க அப்பா வாங்கினதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்லி. ஆனா நான் திருப்பி தரேன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு கார்த்தி. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு, அதை காமிக்க வச்சிடாத, புரியுதா? ம். பொறுமையா சொல்லும் போது சேலையை மாத்திக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு வந்து ரெடியாகி உட்கார்ற வழியை பாரு, சொல்லிட்டேன். இவனுங்க வேற நேரங்காலம் தெரியாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்கள. கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, என்ன விட்டுரு கார்த்தி. ஏய், ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதடி. கார்த்தி வீடு கார்த்தி. இங்க பாரு, இந்த கார்த்திக்கு கொஞ்சமும் தெரியும் மிஞ்சவும் தெரியும், புரிஞ்சுச்சா? இதுக்கு மேல பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். போய் ரெடி ஆகுற வழியை பாரு. முதல்ல அவன் கதையை முடிச்சுட்டு வரேன். எவன் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கோவத்தை கொலப்பாத சொல்லிட்டேன். முடியாது, என்ன ஆனாலும் நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். உன்ன வர இரியா. சும்மா சும்மா வந்து கதவை தட்டிக்கிட்டு டிப்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி. சார், அவர் தான் கதவை திறக்க மாட்டேங்கிறாரே சார். நான் வேணா மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சார், அவங்க வந்து பாத்துப்பாங்க சார். வீணா பிரச்சனை வேண்டாம், சொல்றதை கேளுங்க சார். வாங்க சார் போவோம். லூசா நீ? உள்ள இருந்து ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் நேரமாக நேரமாக ரொம்ப அழுகிற சத்தம் கேக்குது. நீ என்னன்னா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் நம்புனா சரிப்பட்டு வராது. இந்த சைடு தள்ளி வா. அவனை இன்னைக்கு. சார் 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 சார், பொறுமையா இருங்க சார். நீங்க ஏதாச்சும் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் வேலை போயிரும் சார். அமைதியா இருங்க சார். சீக்கிரம் கதவை தட்டு. சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அந்த ரூம்ல அந்த ரூம்ல அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னன்னு சொல்றியா இல்ல அடி வாங்குறியா? சார், அந்த ரூம்ல என்னுடைய முதலாளியோட பையன் இருக்காங்க சார். அவங்க இந்த ரூம் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. யார் போனாலும் திட்டி தான் வெளியே அனுப்புவாங்க, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க சார். சொல்றதை கேளுங்க சார், ப்ளீஸ் சார். நீ என்ன கூப்பிடுறது? நான் கூப்பிடுறேன். ஏய், வெளியே வாடா. சார் சார், இப்பெல்லாம் கத்தாதீங்க சார், மற்ற கஸ்டமர்ல பாதிக்கப்படுவாங்க சார், ப்ளீஸ் சார். இப்ப நீ கதவை திறக்க சொல்றியே இல்லையா? ஸ்பேர் கீ இருக்கும்ல, அதை போட்டு ஓபன் பண்ணு. சார், ஸ்பேர் கீல மேனேஜர் கிட்ட தான் சார் இருக்கும். நான் வெயிட்டர் சார், என்கிட்ட எப்படி சார் இருக்கும்? நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். சார் சார் சார். என்ன உங்களுக்கு பிரச்சனை? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? ஏ வெயிட்டர், என்ன இந்த வேலையில இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அந்த வேலையில இருந்து போகணுமா? சார், நான் இல்ல சார், இவர் தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அதான் ரூம் செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன ரூம் செக் பண்ண போறியா? இது யாரோட ஹோட்டல்னு தெரியுமா உனக்கு? என் அப்பாவோட ஹோட்டல், சரியா? வருங்காலத்துல என்னோட ஹோட்டல். இங்க வேலை செய்யணுமா வேண்டாமா? சார், நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன் சார், இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல விட்டோன்னா ஹோட்டலோடைய பேர் கெட்டு போயிடும் சார். இது சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவார் என்ன. அதனாலதான் இங்க வந்தேன் சார். ஹே மேன், உனக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, சரிங்களா? இந்த ரூம்ல இருந்து ரொம்ப நேரமா ஒரு பொண்ணோட அழுகு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன், மத்தபடி எதுவும் இல்ல. விசாரிக்க வந்தியா? விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க என்ன நீ என்ன போலீஸா இல்ல கோர்ட் எதனா வச்சு தனியா நடத்துறியா? யாரு மேன் நீ? தப்பு எங்க நடந்தாலும் யார் வேணா தட்டி கேட்கலாம். போலீஸும் கோர்ட்ல வேலை செய்யறவங்களும் தான் தட்டி கேட்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல, புரியுதா?
நானும் ஒரு மனுஷன்தான், நீயும் ஒரு மனுஷன்தான். மனுஷன் தப்பு பண்றது சகஜம்தான். அதை திருத்துறதுக்கு இன்னொரு மனுஷன் தான் வரணும். அந்த வகையில நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஹேமன், இது என்ன உன்னுடைய வீடு நினைச்சியா? இது என்னுடைய ஹோட்டல். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஓ அப்படியா? சரி சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன், மீடியாக்கும் ஃபோன் பண்றேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு சொல்லி. சார் சார் தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் சார், மீடியாலாம் வேண்டாம் சார், பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க சார். ஏய், என்ன எனக்கு வேலை செய்யறியா இல்ல அவனுக்கு வேலை செய்யறியா? அவனை போய் சார்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவனுக்கு நான் பயப்படணுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? உன் அப்பன் எவ்வளவு பெரிய கொம்பனா வேணா இருந்துக்கிட்டோம், அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை, புரிஞ்சுச்சா? சார் சார் கோவப்படாதீங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வர்றது எனக்கு தெரியும், ஆனா இது உங்க அப்பாக்கு தெரியாது. தெரிஞ்சா சார் எவ்வளவு கோவப்படுவாருன்னு உங்களுக்கே தெரியும். சொல்றதை கேளுங்க சார். அவன் முன்னாடி கூட்டிட்டு வந்த பொண்ணை உங்க ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க. சின்னதா மனஸ்தாபம் அவ்வளவுதான்னு சொல்லி, இல்லைன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். மீடியா ஆளு வரைக்கும் போறான் சார் இவன். எனக்கு தெரிஞ்சு இவனும் சாதாரண ஆளு மாதிரிலாம் தெரியல சார், ரொம்ப தெளிவா பேசுறான். இப்போதைக்கு இவனை இங்க இருந்து சமாளிச்சு அனுப்புறதுதான் ரொம்ப முக்கியம் சார். சொல்றதை கேளுங்க சார். அவனுக்கு பயந்து நான் போய் சொல்லணுமா? இப்ப நீங்க பொய் சொல்லணும்னா உங்க இமேஜ் மொத்தமா டேமேஜ் ஆயிரும் சார். சொல்றது கேளுங்க. நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணு கூட, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? மீடியால இருந்து எல்லாரும் உங்க பேரை போட்டு கிழிச்சிருவாங்க. இப்ப என்னையா பண்ணணும் அதுக்கு? சார் முதல்ல உள்ள இருக்க பொண்ணு சேஃபா தானே இருக்காங்க? ஆமா, அதான் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சார் பொறுமையா பேசுங்க சார். முதல்ல அவங்க கிட்ட போய் சமாதானமா, இப்போ ஒருத்தர் வருவாரு, அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும், அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன்னு ஏதாச்சும் சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதே இவன் பார்த்துட்டு போயிட்டானா, அதுவும் அந்த பொண்ணு வாயால இல்ல இது எங்களுடைய ஃபேமிலி இஷ்யூன்னு தான் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்களேன். ஏன் உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸே இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போங்க சார். தயவு செஞ்சு இனிமே இங்க கூட்டிட்டு வராதீங்க சார். பிசினஸ் நடக்கிற இடத்துல சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ச்சே, நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்க வந்து கண்டவன தொல்தொரு பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் சொல்லிட்டு போறேன். ஓகே சார். என்ன என்ன தப்பு பண்றீங்க? 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணு கிட்ட இப்ப நான் பேசியே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். சார் சார் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க வேற தேவையில்லாம பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க சார். அது அவங்க ஃபேமிலி இஷ்யூ தான் சார். சார் அவங்க ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கூட கொஞ்சம் ஃபேமிலியா சண்டை போட்டிருக்காங்க. அதனால அவங்க கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அதை போயிட்டு நீங்க போய் நடுவுல பூந்து பார்க்கணும்னா அது என்ன சார் நாகரிகமா இருக்கும் சொல்லுங்க? ஸ்டூபிட், நல்லா சொல்லு அவனுக்கு, அப்பமாச்சும் உரைக்குதான்னு பார்ப்போம். நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே சார். உண்மையாதான் சார். நான் வேணா சாரோட ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்மளே போய் பார்க்கலாம். சரி வெயிட் பண்ணுங்க. சார் முதல்ல அவங்க ஒய்ஃப கிட்ட போய் சொல்லிட்டு வரட்டும். ஏன் ஒய்ஃபை போய் பார்க்கறதுல என்ன இப்போ? சார் அவங்க ஏற்கனவே பிரச்சனையில இருக்காங்க. புதுசா நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க கோவப்பட மாட்டாங்களா? எனக்கு என்னமோ சரியா படல. உன் சார் பேச வேண்டிய டைலாக்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ நீயா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரில இருக்கு. ஐயோ சார். சரி ஓகே, அவங்க கிட்ட நான் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். சரி, இங்கே வெயிட் பண்ணு, வரேன். ஏதாச்சும் தப்பு நடக்குதுன்னு தெரிய வரட்டும். உனக்கு இருக்கு சார். எந்த தப்புமே இல்ல சார். தெரிய வரட்டும் டே, உனக்கு இருக்குடே. கார்த்தி கார்த்தி வேண்டாம் கார்த்தி 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 ஷூ, அமைதியா இரு, வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்தி கார்த்தி வேண்டாம் கார்த்தி. சி, வாயை மூடி. உன் கூட எல்லாம் மனுஷன் இருக்க முடியுமா? இங்க பாரு, இப்போ ஒருத்தன் வருவான். கார்த்தி கார்த்தி வேண்டாம் கார்த்தி. சி, நிறுத்து. இங்க பாரு, இப்போ ஒருத்தன் வருவான். அவன் முன்னாடி நீ என் பொண்டாட்டியா நடிக்கணும். நடிச்சா மட்டும் போதும், புரியுதா? நான் ஒரு புருஷனா இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீ எங்கேயாச்சும் போய் தொலை. கார்த்தி உண்மையாதான் சொல்றியா கார்த்தி? ஆமாடி, உண்மையாதான் சொல்றேன். சரி, நீ உடனே இப்படி சிரிச்சுலாம் இது பண்ண வேண்டாம். இப்படி இரு, நான் ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கோ, சரியா? சரி கார்த்தி. அதுக்காண்டி அவன் வரும்போது இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க நடக்கிற விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? புரியுது கார்த்தி. நீ எப்படியாச்சும் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். சரி. ஏய், இங்க பாரு, ஏதோ இவன் சொன்னதுக்காண்டிதான் உன்னை அலோவ் பண்றேன், சரியா? இல்லைன்னா என் ஃபேமிலி விஷயத்துல உன்னை தலையிட நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். முதல்ல நீ யாருன்னு கூட தெரியல. சரி, அவ ரொம்ப மென்டலா டிஸ்டர்பா இருக்கா. அவகிட்ட 2 நிமிஷத்தை தாண்டிலாம் பேச விட மாட்டேன். 2 நிமிஷத்துல பேசிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும், கூட நானும் நிப்பேன். சரி ஓகே.
ஷோ கடவுளே, எப்படியும் பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிட்டு. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இவன் அவங்க கிட்ட பேசிட்டு வெளியே வந்துருவான். எப்படியோ வெளியே வெயிட் பண்ணுவோம். இங்க பாரு, அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவதான் என்னுடைய ஒய்ஃப். புரியுதா? அவகிட்ட எதுவும் தேவையில்லாம பேசி அவளை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத. அவ நிறைய பிரச்சனைல இருக்கான், அதான் இப்படி சண்டை எங்க 2 பேருக்குள்ள. என்னதான் இருந்தாலும் உங்க ஒய்ஃபை நீங்க தானே பாத்துக்கணும். இப்பவுமே இவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. தேவையில்லாம இந்த அட்வைஸ் டேஷ்ல எனக்கு தேவையில்லை. என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டு தான் கிளம்பு. ஹாய் மேம். ஏய் ஏ ரகு, இவன் ஆல்ரெடி உனக்கு தெரியுமா? இது என் ஃப்ரெண்டு ரகு. ரகு, இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போய் ரகு. ரகு, ஏய், ஷாலினி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ரகு, இல்ல, இவன் போய் சொல்றான். என்ன கூட்டிட்டு வந்தீங்க, என்ன கூட்டிட்டு போ ரகு, ப்ளீஸ் ரகு. உன்ன டேய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டைய கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருப்ப? இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கைய அழிச்சிருப்ப. உன்னெல்லாம் சும்மா விடவே மாட்டேன்டா. டேய் விட்ரா. உன்னெல்லாம் சும்மா விட்டா இந்த மாதிரி எத்தனை பொண்ணோட வாழ்க்கை அழிப்ப. உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. டேய் விட்ரா. பாரு, நான் அவகிட்ட பேசிட்டு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது. நீ நகர்ந்த, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, விழுந்த அடிய விட ரோடா இழுத்துட்டு போய் அடிப்பேன். இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலயும் உனக்கு கைய வைக்க தைரியமே வராத மாதிரி பண்ணிடுவேன். அதுக்காண்டி இப்ப சும்மா விட்டுட்டு போறேன்னு நினைக்காத, சரியா? என்ன ஷாலினி இதெல்லாம்? இவனை நம்பி எப்படி ஹோட்டல் வரைக்கும் தனியா வந்த? என்ன நீ புத்திசாலி பொண்ணு தானே, முட்டாள்தனம் மாதிரி யோசிச்சிருக்கே என்ன? இல்லாதி, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவன் இங்க பிளான் பண்ணி வர வச்சுட்டான். என்ன இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால போக முடியல. அம்மாக்கும் நான் இங்க இருக்கேன்னு தெரியாது. அம்மா பாவம். சரி, உங்க அம்மாக்கு தான் தெரியாது, உன் அப்பன் தான் அவ்வளவு பேச்சு பேசுவானே காலேஜ் படிக்கும் போது. எங்க அவன்? உன்னை தேடலியா? சென்னையில இருந்து வந்த 3 மாசத்துலயே அப்பா இறந்துட்டாராதி. அப்பாக்கு பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இவங்க அப்பா கிட்ட இருந்து தான் நாங்க பணம் வாங்கியிருந்தோம் 50 லட்சம் பிசினஸ் பண்றதுக்காண்டி. அதை சைன் பண்ணி அப்பா கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி வச்சுட்டு இவன் என்ன பிளாக்மெயில் பண்றான். சரி, அழுகாத அதான் நான் வந்துட்டேன்ல. இவனை ப்ரோ அது மன்னிப்பு கேட்டுட்டானு ப்ரோ. இதுக்கு மேல போட்டு அடிக்காதீங்க ப்ரோ, அடி தாங்க முடியல. உன்னை இப்படியே விட்டா மட்டும் போதாதுடா. உன்னெல்லாம் நிக்க வச்சு பொண்ணு இருக்காளேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அந்த வெயிட்டர் நாய் எங்க? இன்னைக்கு அவனை சும்மா விடுற மாதிரி இல்ல. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ப்ரோ சாரி ப்ரோ, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஷாலினி, எந்தி, தைரியமா எந்தி. இவனை நீ போட்டுக்க செருப்ப கழட்டி அடி. அப்பதான் இந்த மாதிரி நாயெல்லாம் இன்னொரு வாட்டி பொண்ணுங்க மேல கைய வைக்கவே யோசிக்கணும். பணத்துக்காண்டி எந்த எல்லைக்கும் போற இந்த நாய் ஒரு பொண்ணை கூட ஈஸியா பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிற இந்த நாயெல்லாம் நீ சும்மா விடக்கூடாது. நீ அடிக்கிற அடி இனிமே இவனுக்கு வேற பொண்ணு கிட்ட தப்பா நெருங்குறதுக்கு கூட பயத்தை உண்டாக்கணும். எந்தி. சீ, இவனை பார்த்து எனக்கு அருவெறுப்பா இருக்கு. என் உடம்புல கோசுது. இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அடிக்கிறது கூட என் கை இவன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆதிய பார்க்கணும்னு தோணுது. ஷோ கடவுளே, நீ ஆதி மேல இவ்வளவு லவ் வச்சிருக்க, அவனும் அப்படிதான். ஆனா 2 பேரும் ஈகோஸ்ட். நீ உன் அப்பா கண்டி அவனை வேண்டாம்னு சொன்ன மாதிரி போயிட்ட. அவன் அதுக்கு மேல பைத்தியக்கார மாதிரி அங்க சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இவனை செருப்ப கழட்டி அடி. வேண்டாம் பொறுக்கி, எங்கேயோ போயிட்டோம், விடு. டேய் நில்றா. ஆதி ஆதி விடு. என்ன ஷாலினி விடுன்னு அசால்ட்டா சொல்ற? இவனால எப்படி சும்மா விட முடியும்? இல்லாதி விடு. என் அப்பா பேச்சை கேட்டு எனக்கு இந்த நிலைமை தேவைதான். நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்ட. இல்லைன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி யோசிக்கிறதுனாலதான் ஷாலினி இவனுங்கெல்லாம் தைரியமா பொண்ணுங்க மேல கை வைக்கிறானுங்க. நீங்களே இந்த மாதிரி யோசிச்சா எப்படி? படிச்சு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்த நீயே இவ்வளோ யோசிக்கும் போது ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மேல எல்லாம் இவன் தைரியமா கை வைக்கிறான். எதுக்கு? இவளுங்க வெளியே போய் சொல்ல மாட்டாளுங்க அப்படின்ற தைரியம். வெளியே சொன்னா மட்டும் எல்லாரும் எங்களை தானே சொல்லுவாங்க. அவ எதுக்கு அந்த நேரத்துல அங்க போனா? நீ அப்படிதானே கேட்ட. நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி எங்க சைடு இருக்க பிரச்சனை யாருமே ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஏன் நாங்களும் அவங்கள விரும்ப மாட்டோமா? விரும்பினவன் எப்படி தப்பானவனா கரெக்டானவனா எங்களுக்கு மட்டும் தெரியும். சொல்லுங்க.
கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம ஒரு விஷயத்த புடிச்சு போய் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு அந்த விஷயம் பெரிய ஆபத்து தருது அப்படின்னா அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு தூர வந்துடணும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்னு நினைச்சு 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 அந்த விஷயத்த தான் கூடயே வச்சுக்கிட்டு இருந்து கடைசிய எவ்வளவு பெரிய பிரச்சனைல வந்து முடியும். சரி வா, ஃபீல் பண்ணாத, வெளியே போயிட்டு உட்காந்து பேசுவோம். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. போனவன் யார வேணா கூட்டிட்டு வரலாம். இந்த ஊர்ல எனக்கும் யாரையுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறது தான் நம்மளுக்கு பெஸ்டான சாய்ஸ். சீக்கிரம் வா போவோம். ம், சரி. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இது என் மேல சத்தியம், சரியா? ரகு. என் மேல சத்தியம். ம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்லிக்கிறேன். யாருக்காச்சும் தெரிய வந்தா, புரியுதா? ம், சரி.